நிலை மாறாத விசுவாசம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1 4 5 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கே ஆளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன். பவுலுடைய ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயு. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சபையினுடைய போதகராக இருக்கிறார். அப்போ தீமோத்தேயுவுக்கு தனிப்பட்ட விதத்தில் கடிதங்களை பவுல் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம், உனக்குள்ளார இருக்கிற விசுவாசம், உன்னுடைய பாட்டியும் உன்னுடைய தாய் இவங்க 2 பேருக்குள்ளாரையும் இந்த விசுவாசம் நிலைத்திருந்தது. விசுவாசம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாரு? அவங்களுக்குள்ளார இருந்த விசுவாசம் நிலை மாறாத விசுவாசம். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ புயல் அடிச்சிச்சு, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், போராட்டங்கள் வந்துச்சு, ஆனால் தடுமாறவே இல்லை. கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அவங்க மாற்றிக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. இவங்களை சில நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க விசுவாசத்தை பார்த்தே வாழ்ந்து அவங்க கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனமான உடனே இவங்க உட்காந்துருவாங்க. இந்த ஐனிக்கே ஆள், இந்த லோவிசாள், பாட்டி லோவிசாள், தாயார் ஐனிக்கே ஆள், இவங்க விசுவாசத்தில் நிலைச்சிருந்தாங்க. கான்ஸ்டன்ட் ஃபெய்த் ஆர் கன்சிஸ்டன்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உனக்குள்ளார இருக்கிற விசுவாசமும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். 2மே ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. டபுள் ஸ்ட்ராங் அமர்தாஞ்சன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. உனக்குள்ளார இருக்கிற விசுவாசமும் நிலை மாறாத விசுவாசம். நீ யங்காக இருக்கிற, வாலிப நாட்கள்லேயே ஊழியத்துக்கு வந்துட்ட, ஆனால் நீ விசுவாசத்தில் தடுமாறி நான் பார்க்கல. நீ விசுவாசத்தில் நிலை மாறி நான் பார்க்கல. நீ விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறாய். அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. என்ன சர்டிஃபிகேட் பாருங்க. இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டு பவுல் மாதிரி ஒரு ஆவிக்குரிய தகப்பனிடத்தில், அவர் ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட், ஆவிக்குரிய ராட்சதன், அவர்கிட்ட இருந்து வாங்கணுன்னா தீமோத்தேயு சாதாரணமான ஆள் கிடையாது. அவருக்கு பல காரியங்கள் இருந்துச்சு, பல போராட்டங்கள் இருந்துச்சு, பல சவால்கள் இருந்துச்சு. ஆனாலும் விசுவாசத்திலே அவர் தடுமாறவில்லை, நிலை மாறவில்லை. ஹல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு முதல் நிருபத்திலையும் 2வது நிருபத்திலையும் இந்த விசுவாசத்தை குறித்து பவுல் 2 அற்புதமான வார்த்தைகளை எழுதுகிறார். முதல் நிருபத்தில் 6 அதிகாரம் 12 அங்கே எழுதுகிறாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்போ போராட்டம் இருக்காதுன்னு சொல்லலை, போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த விசுவாசத்தில் நீ போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்னா உனக்குள்ளார இருக்கிற இந்த ரட்சிப்பினால் வந்திருக்கிற ஜீவன் மனித ஜீவன் அல்ல, தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. இந்த விசுவாச போராட்டம் நல்ல போராட்டம். போராடு. ஏன் இதுக்கு நல்ல போராட்டம்னு பேர் தெரியுமா? இது முடிவில்
நம்ம ஜெயிக்கிறோம். இந்த முடிவில் யார் ஜெயிக்கிறா? நம்ம ஜெயிக்கிறோம். அதனால தான் அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன? நல்ல போராட்டம். இப்போ இந்த தடுமாறாத விசுவாசம் எப்படிப்பட்டது? அது செயல்படுகிற விசுவாசமாக இருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் பெருகுறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க, பெருகுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பார்வோன் ஒடுக்குறானோ அந்த அளவுக்கு பெருகுறாங்க. அப்போ பார்வோன் ஒரு சட்டம் போடுறான், ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவங்கள கொண்டு போய் நைல் நதியில் தூக்கி போட்டுடணும். நான் அவங்ககிட்ட கேட்குறேன், எந்த அம்மா தான் குழந்தைய கொண்டு போய் 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற குழந்தைய யாராவது நைல் நதியில் போட்டிருப்பாங்களா? போடுவாங்களா? யாராவது போட்டிருப்பாங்களா? டெஃபினட்டா மாட்டாங்க. நோ. நீங்கள் போட்டிருப்பீங்களா? என்ன அமைதலாக இருக்கிறீங்க? போட்டிருப்பீங்களா இல்லையா? நைல் நதியில் போட்டு கொண்டுருன்னு சொல்கிறான். ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர் போடலை. எல்லாருமே ஒழிச்சு ஒழிச்சு வச்சு வளர்க்குறாங்க. ஆண்டவர் கிருபையில் இந்த பிள்ளைங்க வளர்றாங்க. ஆனால் இங்கே ஒரு அம்மா யோகபேத் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்காரர் பேர் அம்ராம். அப்போ இந்த அம்மா ஒரு விசுவாசத்தாய். இவங்களுக்குள்ளார இருக்கிற விசுவாசம் இந்த கடினமான சூழ்நிலையில் இவங்க ஒரு 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்கிறதுக்கு முடியல. இப்போ எங்கே போகிறது? எங்கே போய் ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரில. காட்டில் எங்கேயும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்களா, இல்லை சீக்கிரட்டாக அதுக்குன்னு ரூமை அண்டர் கிரவுண்டில் கட்டி ஒழிச்சு வச்சாங்களா? எப்படியெல்லாம் ஒழிச்சு ஒரு சந்ததியை வளர்த்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அம்மாவுடைய விசுவாசம் இந்த சூழ்நிலையிலும் மற்றவங்கெல்லாம் ஒழிச்சு வச்சே வளர்த்துட்ருக்காங்க. இவங்க 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க, அதுக்கு மேலே முடியலன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற விசுவாசம் இந்த சூழ்நிலையை பார்த்து தடுமாறல. அப்போ அவங்க செய்கிற ஒரு காரியத்தை அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு ஞானத்தை கர்த்தர் தருகிறார், ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் தருகிறார். அவங்க பார்க்குறாங்க, இந்த சூழ்நிலையை கண்டு எவ்வளோ நாள் நம்ம ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கிறது, இந்த சூழ்நிலையிலேருந்து எவ்வளோ நாள் நம்ம மறைஞ்சு இருக்கிறது. ஆவியானவர் அவங்களுக்குள்ளார அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளார இருந்ததுனால, தடுமாறாத விசுவாசம் தேவன் மேலே இருந்ததுனால நிச்சயமாக இந்த அடிமைத்தனம் ஒரு நாள் மாறியே தீரும் என்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ளார இருந்ததுனால கர்த்தர் ஒரு வெளிப்பாடை தருகிறார். உங்களுக்குள்ளார விசுவாசம், தடுமாறாத விசுவாசம் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், ஒரு வெளிப்பாட்டை தருவார். அந்த வெளிப்பாடும் ஞானமும் என்னன்னா, ஃபேஸ் யுவர் ஜெயண்ட். உன் ராட்சதனை நீ எதிர்கொள், உன் சூழ்நிலையை எதிர்கொள். உடனே இவங்க ஒரு நாணல் பெட்டியை செய்கிறாங்க, கீழ் பூசுகிறாங்க, அதில் அந்த குழந்தையை வைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், பார்வோன் தான் இந்த கட்டளையை கொடுத்துருக்குறான். என்ன? ஆண் பிள்ளைகளை கொன்னுறணும். இந்த யூதர்கள், எபிரேய பெண்கள். அப்போ அந்த பார்வோனுடைய குடும்பம் எங்கே அந்த நைல் நதியில் குளிக்க வரும் அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டு, எந்த பார்வோன் எந்த யூத ஆண் பிள்ளையை எந்த நைல் நதியில் தூக்கி போட்டு கொன்று போடணும் அப்படின்னு சொன்னானோ, இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த பார்வோன் சொன்ன அந்த வார்த்தையை, ஒரு ராட்சதனை போல, அந்த கோலியாத்தை போல இருந்த வார்த்தை, அந்த பார்வோன் எந்த நைல் நதியில் தூக்கி போடணும்னு சொன்னானோ, அந்த பார்வோனுடைய குடும்பம் எந்த இடத்துல குளிக்க வருமோ
அந்த இடத்திலேயே அந்த பெட்டியிலே பிள்ளையை வைத்து அனுப்புகிறார்கள். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க? சூழ்நிலையை விட்டு ஒளிஞ்சு ஓட மாட்டேன், ஓடி ஒளிய மாட்டேன், சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு நெருப்பு கோழி தான் தலையை கொண்டு போய் மண்ணுக்குள்ளார விட்டுக்குமா, அந்த மாதிரி நான் விட்டுக்கொள்ள போவது இல்லை. என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். தாங்கிட பலனை தருவார், தப்பி செல்ல போக்கை உண்டாக்குவார் அப்படின்னு நேரா அந்த பார்வோன் குடும்பத்தினிடத்திலேயே அந்த குழந்தைய அந்த நைல் நதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஃபேஸ் யுவர் ஜெயண்ட், ஃபேஸ் யுவர் லைஃப். வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. ஐயோ என்னால் முடியல, நான் எங்கேயாவது போயிடுறேன். எங்கே போக போகிறீங்க? அங்கேயும் தான் பிரச்சனை இருக்க போகுது. இந்த ஸ்கூலு சரியில்லை, ஸ்கூலை மாற்றுங்க. சரி மாற்றியாச்சு. அந்த ஸ்கூல் சரியில்லை, மாற்றுங்க. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரியில்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை வரலையா? நிலைச்சு நின்று சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண வேண்டும். ஃபேஸ் பண்ணுங்க. அந்த பார்வோனின் குமார்த்தியின் கண்களில் கர்த்தர் தயவை கொடுத்தார். கடைசியில் அந்த அம்மா பாருங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மோசேயினுடைய அக்கா மீரியாம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. உடனே வர்றா, வந்து இந்த பார்வோன் குமார்த்திகிட்ட பேசுகிறா. அப்போ சொல்கிறா, இந்த பிள்ளையினுடைய தாய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றா. இந்த பிள்ளையை வந்து எனக்காக வளர்த்திடு. பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அப்போ ஒரு தாயை கொண்டு வரட்டுமா? எபிரேய ஸ்திரீகள் பால் கொடுக்கிற ஒருத்தினா என்ன? தாய். ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டா? அந்த அளவுக்கு அம்மாக்கு பார்வோனின் குமாரத்தி எல்லாம் புரிஞ்சிருக்கும். அந்த அம்மாக்கு புரிஞ்சாலும் ஒன்றும் சொல்ல முடியலை. இந்த பிள்ளையினுடைய தாய் தான் வந்திருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாமையா இருக்கும். ஆனால் கர்த்தர் கோலியாத்தை எதிர்கொண்ட தாவீதுக்கு கோலியாத் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டு மூடி இருக்கிறாரு. ஆனால் நெத்தியை திறந்து விட்டாரு. அந்த இடத்த கோலியாத்தை வீழ்த்த தாவீதுக்கு காண்பித்தாரு. அதுபோல பார்வோனின் குமாரத்தின் கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க செய்தார். இந்த பிள்ளையை வளர்த்திரு, எனக்காக வளர்த்திரு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோசேக்கு பால் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மாவுக்கு சம்பளம் கிடைச்சிச்சு. நல்லா சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பார்வோனின் குமாரத்திக்காக மோசே வளர்க்கப்பட்டான்னா மோசே யாரும் தொடக்கூட முடியாது. ஸ்பெஷல் செக்யூரிட்டி, Z+ செக்யூரிட்டியில் மோசே வளர்றாரு. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சூழ்நிலையை கண்டு ஒளிந்து கொள்ளாமல் விசுவாசத்தோடு தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் வார்த்தை என் கூட இருக்கிறது, அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடுவது இல்லை, நான் கலங்க போகிறது கிடையாது, வாழ்க்கையில் நான் முன் செல்கிறேன், கர்த்தரை நம்பி நான் வாழ்கிறேன், என் சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறேன், என் வேலையில் எதிர்கொள்கிறேன், என் கம்பெனியில் எதிர்கொள்கிறேன், நான் இருக்கிற இடத்துல எதிர்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். அது ஆச்சரியமானதா இருக்கும். தடுமாறாத விசுவாசம் என்பது செயல்படுகிற விசுவாசமாயிருக்கிறது. சவால்களை சந்திக்கிற விசுவாசமாயிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இந்த தடுமாறாத விசுவாசம் என்பது வார்த்தைகளை பேசுகிற விசுவாசம்.
என்ன வார்த்தைகள்னா விசுவாச வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுகிற விசுவாசம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அந்த நாட்களில் அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். எல்கானா பெணினாளுக்கு நிறைய பிள்ளைங்க. ரொம்ப காயப்படுத்துகிறா அந்த பெணினாள் அன்னாளை. இந்த அன்னாள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு அவர் வரும்போது இந்த அன்னாளையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. 11ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிக்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரே வசனத்தில் மேட்டரை முடிச்சிடறா. ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்க்கணும். 2வது, எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு மாத்திரம் கேட்கல, ஒரு ஆண் பிள்ளை வேணும். 3வது, நீர் கொடுக்கிறவனை நான் திரும்ப உமக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசம் தடுமாறவில்லை. அவளுடைய வார்த்தை பாருங்க, விசுவாச வார்த்தையை பேசி ஜெபிக்கிற நேரத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்க இதை செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, நான் இந்த காரியத்தை உமக்கே திரும்ப தருகிறேன். அவளுக்குள்ளார ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நம்ம கேட்க போகிறது அவருக்காக கேட்போம், நமக்காக கேட்கல, அவருக்காக கேட்போம். அவர் கொடுக்காம இருக்க மாட்டார். உமக்காக நான் வாழ எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உமக்காக நான் மெய்யாகவே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். சும்மா சொல்றது மாத்திரம் இல்லை, நிஜமா நான் செய்வேன். எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் ஆண்டவரே. என்ன ஒரு மில்லியனரா மாற்றுங்க ஆண்டவரே. துணிச்சல் வேணும், கேட்கணும் நம்ம. ஹல்லேலூயா, ஆமென். அவ வாயில புலம்பல் வரல, மனசுல அவ்வளோ கசப்பு, ரொம்ப அழுதுட்டா. ஆனா வாயில விசுவாச வார்த்தை. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறுபடியும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்குள்ளார இருக்கிற தேவனுடைய சந்தோஷத்தை எதுவும் திருட நீங்க இடம் கொடுக்க கூடாது. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறாரு. விசுவாச வார்த்தை. 18ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறது. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. துக்கமுகமாக இருக்கவில்லைன்னா, அதுக்கு முன்னாடி அவள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஏலி அந்த ஆசாரியன் ஆரம்பத்தில் அவர் சொல்கிறாரு, ஏம்மா ஏன் குடிச்சிட்டு வந்து இப்படிலாம் என்ன பேசிகிட்டு இருக்கிற, அப்படி பதற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. இல்லை இல்லை, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சமாதானத்தோடே, போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக
என்றான். பாருங்க, ஏலியே விசுவாச வார்த்தையை பேச வச்சுட்டா. ஏன்னா ஏலி என்ன சொல்றாரு, அதுக்கு முன்னாடி ஏமா குடிச்சிட்டு வந்து பேசுற, அவர் அவிசுவாச வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஆசாரியன் வாயையே மாத்திட்டா. இவருடைய தடுமாறாத விசுவாசம். நீங்க விசுவாசத்துல தடுமாறலன்னா, விசுவாச வார்த்தையை பேசுறீங்கன்னா, உங்க வீட்டில் ஒருத்தவங்க இல்லை, உங்க சூழ்நிலையில் ஒருத்தவங்க அவிசுவாச வார்த்தையை பேசிட்டு இருக்கிறவங்க கூட உங்க மூலமா கர்த்தர் அவங்கள விசுவாச வார்த்தையை பேச வைப்பார். விசுவாச வார்த்தையை பேசுறதை நிறுத்தவே கூடாது. குழந்தை பிறந்துச்சு, அவ கேட்ட மாதிரியே கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் அப்படின்றது கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டாரு, அதான் அர்த்தம். அவ சொன்ன மாதிரியே சாமுவேலை கர்த்தருக்கு கொடுத்தாள். அவளுக்கு சந்தேகம் வரல பாருங்க. கொடுத்துட்டா அப்புறம் என்ன ஆகும்? விஷயமே அது கிடையாதுங்க. விஷயம் என்ன, நான் விசுவாசத்தில் நின்ன காரியத்துக்கு கர்த்தர் செய்தாரு. இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, 2 சம்பவம் பார்த்தோம். 2துலையும் ஒரு காமனான ஒரு காரியம். விசுவாசத்தில் கர்த்தருக்காக தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்த மோசேய கர்த்தர் இஸ்ரவேலை விடுவிக்கிற ஒரு தலைவனாக மாற்றினார். விசுவாசத்தில் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த அந்த அண்ணாள், அவளுக்கு பிறந்த சாமுவேலை எங்கள் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, அவனை தேசத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இதுதான் தடுமாறாத விசுவாசத்தினால் உண்டாகிற விளைவுகள். கர்த்தருக்காக நம்ம எதை செய்ய வைராக்கியம் கொள்கிறோமோ அதை ஆண்டவர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அவருடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இல்லைன்னா சாமுவேல் வீட்டில் வளர்ந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது விவசாயம் பண்ணி சோறு போட்டு இல்லை ஆடு மேய்ச்சி சோறு போட்டுட்டு இருந்திருப்பார். ஆனால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா பாருங்க, அந்த விசுவாச வார்த்தை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். அதுக்கப்புறம் என்ன மவுசு இருந்திருக்கும் பாருங்க, அந்த அண்ணாளுக்கும் எல்கானாக்கும். சாமுவேல் போகிற இடங்கள்லாம் இந்த அண்ணாள் எல்கானாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சாமுவேலின் பெற்றோர்கள்னு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, தீர்க்கதரிசியின் பெற்றோர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே நம்முடைய விசுவாசம் தடுமாறாத விசுவாசமாய் இருப்பதாக, செயல்படுகிற விசுவாசமாய் இருப்பதாக, விசுவாச வார்த்தைகளை பேசுகிற விசுவாசமாய் இருப்பதாக. நிச்சயமாக அதுக்குரிய பலனை காணும்படி செய்வார். லோவிசாலும் ஐனிக்கேயாலும் தங்க விசுவாசத்துக்குரிய பலனை தீமோத்தேயுவின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பார்த்தாங்க. மோசேயின் தாய் தன் விசுவாசத்துக்குரிய பலனை மோசேயின் வாழ்க்கையிலே பார்த்தாங்க. அன்னாள் தன் விசுவாசத்துக்குரிய பலனை சாமுவேலின் வாழ்க்கையில பார்த்தாங்க. நீங்களும் விசுவாசத்தில் நிலைச்சு நின்று நல்ல போராட்டத்தை போராடுகிறதனுடைய பலனை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களால் அதை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தடுமாறாத விசுவாசத்தின் அனுபவத்துக்குள்ள இந்த வேளையில நீர் நடத்துகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. தங்கள் சூழ்நிலைகளை விசுவாசத்தோடு எதிர்நோக்குகிறவர்களாக, ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, அந்த கானானிய ஸ்திரியை போல விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக,
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினாலே வாழ்ந்து அந்த விசுவாசத்தினுடைய பலனை சுதந்தரிக்கிறவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்துவீராக. ஒவ்வொரு தாய்மார்கள் எப்படி எழும்ப செய்யுங்க, போராட்டங்கள் இருக்கிறவங்களை எழும்ப செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் நீர் எழும்ப செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த விசுவாசத்தை கொண்டு ஜெயம் எடுக்க கிருபை தாரும். சூழ்நிலைகளை மேற்கொள்ள கிருபை தாரும். நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லா சூழ்நிலைகள்லையும் அந்த ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரோ இந்த இடத்துல இந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்படிதான் நீங்கள் இன்னைக்கு வந்தீங்க. எல்லாமே என் தலை மேலே விழுது, எல்லா பாரத்தையும் நான் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார், உங்களை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ள நான் ஒரு பெரிய வல்லமையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை கொண்டு நீ எல்லாவற்றையும் ஜெயிப்பாய், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாய். எல்லாவற்றையும் நீர் மேற்கொண்டது மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீ மாறுவாய். எல்லாருக்கும் ஆசீர்வாதமா, அநேகருக்கு ஆசீர்வாதமா நீ மாறுவாய்னு ஆவியானவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. அந்த எண்ணத்தை இப்பொழுது ஆவியானவர் நீர் எடுத்து போடுகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்த நாள்ல இருந்து விசுவாசத்தோட முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க மேற்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பாரமும் என் மேலே விழுகிறதுன்னு நினச்ச உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் வாய்க்காலாக மாற போகிறீங்க. எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு கடந்து போக போகுது, உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு கடந்து போக போகுது, உங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கடந்து போக போகிறது. நன்றி ராஜா, நீ செய்கிறதற்காக நன்றி. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.